ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இதை பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முக்கியமாக 2 பொருள் இருந்தால் போதுங்க. இதை போடும்போதே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்குல்ல. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நாட்டு சக்கரை கரையிற வரைக்கும் நல்லதாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பாகுபாதம் எதுவும் தேவையில்லைங்க, இந்த சக்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் வெல்லம் சேர்த்துனீங்கன்னா வெல்லம் கரைஞ்சதும் அதை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் தூசிகள் இருக்கும், அதனால் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த நாட்டு சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. இது கூடவே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். 3/4 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது சரியான அளவாக இருக்குங்க. இப்போ இதில் 1/2 கப் தேங்காய் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் தேங்காய் வறுக்கலை, நீங்கள் வறுக்கல இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காவை வறுத்துட்டு சேர்க்குறதா இருந்தால் ஒரு 4 நிமிஷம் மட்டும் தேங்காய் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெள்ளைப்பாகோடவே சேர்ந்து தேங்காய் நல்லா வெந்து வரணுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இதை வதக்கிட்டே இருங்க. தேங்காயோட கலர் மாறி வரும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காயோட கலர் முழுமையாக சேஞ்ச் ஆகிருக்கு. இது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரொம்ப நேரம் அதை கிண்டணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம இது ரொம்ப நேரம் கிண்டிகிட்டு இருந்தாலையும் இது கெட்டியாகிடுங்க, நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் அந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குங்க, கொஞ்சமாக கை பொறுக்கிற சூடு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது ரொம்ப அழுத்தி உருண்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம இதை லைட்டாக உருண்டை பிடிச்சாவே இது ரொம்ப அழகாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. தேங்காவும் வெல்லமும் இருந்தால் அந்த ஸ்வீட் ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவும் டைம் எடுக்காதுங்க. ஒரு 15 நிமிஷம் இருந்தாவே இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாங்க. இது உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப அழகாக உருண்டையை உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் அதுக்கு மேலே முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லை வேணாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம இதை செஞ்சிட்டோம். இதை சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.